என்றால் ஞாபகத்துக்கு வருவது திம்பம், மரம் என்றால் ஞாபகத்துக்கு வருவது ரம்பம், அற்புதமான ரசிகர்கள் என்றால் ஞாபகத்துக்கு வருவது அதுதான் இந்த கம்பம் என்பதை நிரூபித்திருக்கிற மக்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்து, ஆதித்யா டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நடுவர் அவர்களே, இந்த கால திரைப்படங்கள் முழிக்கவில்லை, ஆதித்யா டிவியின் மூலம் நாங்கள் விழித்து கொண்டோம். இந்த மேடையிலே நடுவராக வீற்றிருக்கும் குடிமி வைக்காத நாட்டாமையே, ஆஹா, அந்த குடிமையை எப்படி வச்சுன்னு எனக்கு தான் தெரியும். சொம்பு இல்லாத பஞ்சாயத்து தலைவர், எங்களுடைய அணிக்கே தீர்ப்பெழுத வந்திருக்கின்ற எட்டுப்பட்டி ராசாவே, உங்களுக்கு கம்பம் மக்களின் பலமான கைத்தட்டலை பரிசாக கொடுக்கின்றேன். எதிரணி தலைவர் வந்தார், அன்சிகா மோத்வானி, குறைங்களாங்க அது. இப்போ மதுரையில் ஒரு பொண்ணு பிறந்தா சித்ரா மாட்டு தாவணின்னு வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊர்ல மோத்வானின்னு ஒரு ஊர், அதனால அன்சிகா மோத்வானி. அதை சொல்ல தெரியாம என்ன கனிஷ்வான மோத்வானி அப்படின்றான், விளக்கமும் கொடுக்க வேண்டியது. நடுவர் அவர்களே, எங்க பாட்டு எங்க படம் அப்படியெல்லாம் எல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.0. ஓஹோ, அவங்களதெல்லாம் பழைய பஞ்சாயத்து டிவி, ஒன்றும் வேலைக்காகாது. இங்க இருக்கிற கூட்டமெல்லாம் எங்களுக்கான கூட்டம். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, என்ன உங்களுக்கான கூட்டம்ன்றீங்க, 3 பேர் தான் கை தட்டுறாங்க. கம்பத்துல 3 பேர் தட்டினாவே 3000 பேர் தட்டின மாதிரி அர்த்தங்க நடுவர் அவர்களே. ஏன் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, பழைய படமெல்லாம் பொண்டாட்டி மாதிரி, புது படமெல்லாம் கொழுந்தியா மாதிரி. எங்க கொழுந்தியா பிடிச்சவங்க எல்லாம் கை தட்டி ஓட்டு போடுங்க பார்க்கலாம். அப்ப நடுவுல வந்த படம்லாம் வப்பாட்டி மாதிரியா? என்னங்க ஒரு பேச்செல்லாம் நம்பினோம்னா அவ்வளவுதான். நம்ம ஏங்க என்னங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எங்க பாட்டு படத்தை எல்லாம் ரொம்ப குறை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. சும்மா சும்மா என்னங்க சும்மா, நாங்க சும்மா எழுதலைங்க, எங்க பாட்டுல ஒரு அர்த்தம் இருக்கு. சும்மா ஒரு தாலி கட்டுடா, சும்மா ஒரு புள்ள கூடுடா. என்ன அர்த்தம்? சும்மா தாலி கட்டுனா வரதட்சணை வாங்காம தாலி கட்டுறா அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொன்ன பாட்டுங்க அந்த பாட்டு. இல்ல, இந்த பாட்டெல்லாம் நான் ஜென்மத்திலும் கேட்டது இல்லையே. ஒருவேளை நீங்களா எழுதி பாடுறீங்களா? இதெல்லாம் வந்த பாட்டு, இந்த காலத்தினுடைய தத்துவ பாட்டு. இன்னொரு பாட்டுங்க, சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மக காணா போனா டோய். இதுல சிரிக்கின்னு ஒரு வார்த்தை வருதே நடுவர் அவர்களே, அது ஒரு புனிதமான வார்த்தை. ஆமா, சிரிக்கின்னா தப்பா நினைக்காதீங்க. பெண்களின் இதயமெல்லாம் சின்ன இதயம், அந்த சின்ன இதயத்தை திறக்கின்ற சிறுக்கி, சின்ன சாவி, அதுதான் சிறுக்கி நடுவர்கள். ஐயா, உங்களெல்லாம் கூட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு அதான் கடைசி பட்டிமன்றமா இருக்கும் போல. உண்மையில பிரிச்சுக்காரு, சிறுக்கி பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ். சண்டாளியும் பாசத்தாலே, சண்டாளி என்ன அது? அது ஒரு மந்திர சொல். இங்க வரியா? சன்னா சூரியன், ஆளினா கடல். அந்த ஆண் என்கின்ற இதயத்தில் உதிக்கின்ற சூரியனாய் அவள் இருக்கணுங்கிறதுக்காக தான் சண்டாளின்னு சொன்ன ஒரு புனிதமான வார்த்தை. நாளைக்கு அந்த பாடலாசிரியர் உங்களுக்கு போன் பண்ணுவார், பிரபு என் மானத்தை காப்பாத்திட்டியா, நான் பாட்டுக்கு அரை தூக்கத்தை எழுதி விட்டேன், அதுக்கு இப்படி ஒரு மீனிங்கா? ஒண்ணு இல்லைங்க, தலைப்பாட்டு ஒரு பாட்டு. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் எப்போதும் வேகம் கேட்டேன். இந்த பாட்டை மாத்தி ஸ்கூல் பையன் மாறுறான். எக்ஸாம் இல்லாத ஸ்கூலே கேட்டேன், கெமிஸ்ட்ரி இல்லா டீச்சர் கேட்டேன், மேக்ஸ் சொல்லாத வாத்தியார் கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, ஸ்கூலே ஸ்கூலே வேண்டாம் என்று டிசி 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 கேட்டேன். ஹெட்மாஸ்டர் தலைதறிக்கு வர்றாருங்க. பாட்டு அப்படி உள்ள போய் உட்கார்ந்து இருக்குது. ஒண்ணு இல்லைங்க, எங்க பாட்டு ஒரு அப்படி காதல் பாட்டு ஒரு பாட்டு வந்துச்சு. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்க என்ன கொஞ்சம் பூசு தாயே. இது அப்படியே குடும்பத்துக்குள்ள எப்படி விளையாட தெரியும் அந்த பாட்டு. ஒருத்தன் மாறுறான், குறுக்கு சிறுத்தவளே, ஏன் குடும்பத்தை கெடுத்தவளே, எங்க அம்மா நின்னு சோத்துல மண்ணாலி போட்டவளே, எங்க அப்பங்கிட்ட கையை நீட்டி சொத்தத்தானு கேட்டவளே. உணர்ந்த தாய்மாரெல்லாம் கை தட்டுறாங்க நடுவர்கள். ஏன்னா எங்க பாட்டு திருக்குறள் மாதிரி அப்படி உள்ள போய் உட்காருது. கற்க கசடர கற்பவை. இதை ஸ்கூல்ல டீச்சர் எப்படி சொல்லி தராங்க? கற்க கசடர கற்பவை கற்றபின். உன்னை ஹெட்மாஸ்டர் தகிட 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 ஏபிசிடி சொல்றானா பையன். ஏபிசிடி எஃப்ஜிஹெச் அரே 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 அரே.
உடனே வாத்தியார் ரிப்பீட்டு அப்படிங்கிறாருங்க. இப்படி ரிப்பீட்டாக போயிட்டு இருக்கு எங்களுடைய படம் பாட்டெல்லாம். நீங்கள் என்னங்க பேசுறீங்க நீங்கள்? எல்லா பாட்டுக்கு விளக்கம் கொடுக்குறீங்கய்யா. எனக்கு ரொம்ப நாள் ஒரு பாட்டு விளக்கம் வேணும். என்ன பாட்டுங்க? பல்ட்டி பக்கற தில்லுக்கு தக்கற பல்லுக்கு ஆஹா, முக்குளு முக்குளுமா இல்ல சக்குளு சக்கு. அது என்னங்கய்யா ஒண்ணுமே. பல்ட்டி பார்க்குறேன், பல்ட்டி அடிச்சா பல்லு பவுடெல்லாம் போயிருங்கிறாரு தலை. நான் முத பாட்டு கேட்குறப்ப எந்த சாமி கும்பிட்டேன், அனுமதி ஓமம் நினைச்சு. நடுவர்களே, நான் உங்களை மகளை கூட்டு வந்து அப்பாலாம் காட்டுறேன். உங்களுடைய பொண்ணை கூட்டு வந்து அப்பாலாம் கை தூக்குங்க பார்க்கலாம். மகள் ஏன் பாதி கை தூக்கிறீங்க? பாதி மேலே தான் கூட்டு வந்தீங்களா? நல்லா அப்படி தூக்குங்க. ஏதோ பக்கத்து வீட்டு கூட்டு வந்த மாதிரி ஏன் பயந்து நடுவர் அவர்களே, மகள்கள் பொக்கிஷங்கள், அன்புக்குரியவர்களே. அதனால தான் எங்களுடைய இந்த கால திரைப்படத்தில் கவிஞன் சொன்னா, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராது என்று. என்ன எவ்வளவு உதாரணம் வேணுங்க. பாடல்ங்கிறது ஒரு வியாபார ரீதியா அப்படி இப்படின்னு இருக்குங்க. ஆனால் எவ்வளவு விஷயங்கள் அப்பா, அந்த திரைப்படம் என்னங்க, ஒரு அப்பா எப்படி இருக்கணும்னு அடையாளம் காட்டப்பட்டது இந்த கால திரைப்படம். அண்ணன் தங்கச்சி பாசம், கிழக்கு சீமையிலே இல்லையா, நட்புக்கு நாடோடிகள், அத்தனை உதாரணம், எல்லா உதாரணத்துக்கும் இன்னைக்கு திரைப்படங்கள் இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த கால திரைப்படங்கள் உன்னதமானது, புனிதமானது. கவிப்பேரசு வைரமுத்து பாணியில சொல்லணும்னா, சினிமா என்பது ஒரு காமதேனு, அதன் காம்புகளில் நஞ்சு சுரப்பதை நெஞ்சு பொறுக்குமா, மக்களை எல்லாம் சுருள வைத்தால் திரைப்பட சுருளை எல்லாம் தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம். அது எழுதி அதே பேனாதான் இன்றும் என் கையில் இருக்கிறது. இது நீர்த்து போகாத நிஜம். கலை மக்களுக்கு சாலை அமைத்து தர வேண்டுமே தவிர கால்களை களவாடக்கூடாது என்கின்ற கொள்கை பிடிப்பில் பயணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த கால திரைப்படங்கள் தான் மனநிறைவை தருகிறது என்று சொல்லி நீங்கள் தீர்ப்பு தர வேண்டுமாய் கேட்டு, அற்புதமாய் ரசித்த மக்களுக்கும் ஆதித்யா டிவி நேயர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பிரமாமா பேசியிருக்காரு. 2 அணித்தலைவர்களுமே அழகழகா நிறைவு செஞ்சுருக்காங்க. உறவை சொல்றதுக்குன்னு ஒரு படம். நீங்கள் என்னங்க பழைய படத்தில் என்னங்க செஞ்சீங்க? பாட்டே ஸ்லோவா ஆ ஆ ஆ ஆ பழக தெரிய வேணும். எப்போ 13 வருஷம் கழிச்சா பழகுற? அதுக்குள்ள ஒருத்தன் பழகி குழந்தையோட வந்து நிற்கிறான். என்னடி? ஆமா, எவ்வளோ நாளாக பழகிக்கிட்டு இருக்க? டக்குன்னு பழகிட்டாகான்னு போகணும். இப்படி ஸ்லோவாக இருந்தால் எப்படிங்க? நாங்கள் வேகமாக இருக்கோம், அதான் சொல்லி முடித்தார். ஆனால் அதுக்கடுத்தும் அப்படி யோசிக்காதீங்க. மன நிறைவுனா நீங்கள் பழைய சோறு மாதிரி ஒரு இனிமையான எதுவும் இல்லை. அதுபோல பழைய படங்கள் மாதிரி அதில் உள்ள கருத்து செம்மல் வேறு எதில் இருக்காதுங்க. சொல்ல வர்றாங்க கல்பாக்கம் ரேவதி அவர்கள்.